அனைவருக்கும் வணக்கம். பாரத் எக்ஸாம் யூடியூப் சேனலுக்கு உங்களை அனைவரையும் வரவேற்கிறேன். நண்பர்களே, இது நான் சக்கரவர்த்தி. நண்பர்களே பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா போட்டித் தேர்வாளர் மத்தியில் நிறைய தயக்கம் இருந்தது. இந்த வருடம்லாம் போட்டித் தேர்வு எப்படிலாம் நடக்க போகுது அப்படின்னு ஃபீல் பண்ணவங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அதிகப்படியான எண்ணிக்கையில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு யூனிஃபார்ம் சர்வீஸ் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு சீருடை பணியாளர் பார்த்தீங்கன்னா அதிகப்படியான எண்ணிக்கையில் பார்த்தீங்கன்னா ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறாங்க. மொத்தம் பார்த்தீங்கன்னா 10,906 வேகன்சி இரண்டாம் நிலை காவலர், அப்புறம் பார்த்தீங்கன்னா தீயணைப்பு மற்றும் பாதுகாப்பு படையினர் இந்த ரேஞ்சில் எடுக்கிறாங்க. ஓகேங்களா? இதை பற்றியான ஒரு டீட்டெயிலான நோட்டிஃபிகேஷன் இன்னைக்கு வந்திருக்கு. அதை பற்றி தான் இன்னைக்கு நான் ஃபுல்லாக அனலைஸ் பண்ண போகிறோம். வாங்க இந்த காணொலி. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அது பக்கத்தில் வர அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நம்ம சேனலில் எந்த வீடியோ போட்டாலும் உடனுக்குடனான அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனே கிடச்சிரும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு பார்த்தீங்கன்னா காலி பணியிடம் எத்தனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொன்னது போல பார்த்தீங்கன்னா மொத்தம் 10,906 காலி பணியிடங்கள் அனுப்பிச்சிருக்காங்க. இது கேட்டகரி வைஸாக பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டாம் நிலை காவலருக்கு பார்த்தீங்கன்னா மொத்தம் ஆண்களில் 685 பேர், பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா 3,999 பேர் எடுக்கிறாங்க. மொத்தம் பார்த்தீங்கன்னா இரண்டாம் நிலை காவலர் பார்த்தீங்கன்னா மாவட்ட மாநகர ஆயுதப்படையில் பார்த்தீங்கன்னா 3,784. அதே போல் இரண்டாம் நிலை காவலர் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு சிறப்பு காவல் படைக்கு பார்த்தீங்கன்னா 6,545. இது மொத்தம் ஆண்களுக்கு மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. மூன்றாம் நிலை காவல் பார்த்தீங்கன்னா சிறைத்துறையில் இரண்டாம் நிலை சிறை காவலர் மொத்தம் 112. இதில் பார்த்தீங்கன்னா 7 பெண்கள் அந்த மாதிரி கேட்டகரி கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா வேகன்சி 119. நான்காவது பார்த்தீங்கன்னா தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறை பார்த்தீங்கன்னா தீயணைப்பாளர் பதவியின் பேர் மொத்த வேகன்சி எத்தனை அப்படின்னா ஆண்களுக்கு மட்டும் தான் கொடுத்துருக்காங்க 458. இதெல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 10,906 வேகன்சி இன்னைக்கு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு சேலரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேலரி பார்த்தீங்கன்னா 18,200 ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 52,900 கிட்டத்தட்ட 53,000 வரைக்கும் இருக்கும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து நம்ம என்ன தெரிஞ்சு போது எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன? எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பட்டிருந்தாலே இந்த எக்ஸாமுக்கு தகுதியானவங்க தான். இதில் பார்த்தீங்கன்னா எந்த சிறப்பு கட் ஆஃப்லாம் கிடையாது. அதாவது 80%, 90% அப்படிலாம் கிடையாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா 10ஆம் தடவை எத்தனை அட்டெம்ப்ட் எழுதியிருந்தாலுமே நீங்கள் இந்த தேர்வுக்கு நீங்கள் தகுதியானவங்க தான். நீங்கள் முழு எல்லா பாடத்தையும் கிளியர் பண்ணியிருந்தால் அதிகம் வேணாம். நீங்கள் அப்லோட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 2-3 அட்டெம்ப்டில் பாஸ் பண்ணியிருந்தீங்கன்னா லாஸ்ட்டாக எந்த மார்க் ஷீட் இருக்கோ அதை நீங்கள் அப்லோட் பண்ணால் போதும். ஆன்லைன் எக்ஸாம் போதும், ஆன்லைன் அப்ளை பண்ண போதும். ஓகேங்களா? அடுத்து நம்ம என்ன பார்த்துக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஜ். இது ரொம்ப முக்கியமானது. அது வயது தகுதி. வயது தகுதி பார்த்தீங்கன்னா 18லேருந்து 24 வரைக்கும் பிரிவினர் அனைத்து பிரிவினருக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதே போல் பார்த்தீங்கன்னா பிற்படுத்தப்பட்டவருக்கு பிற்படுத்தப்பட்டவர் மிகவும் பிற்படுத்தப்பட்டவருக்கு பார்த்தீங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் பார்த்தீங்கன்னா 26 வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதே போல் SC ST அப்புறம் SCA பழங்குடியினருக்கு பார்த்தீங்கன்னா 29 வரையிலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதே போல் பார்த்தீங்கன்னா முன்னாள் இராணுவத்தினருக்கு பார்த்தீங்கன்னா 45 வயது வரைக்கும் அவங்க ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. அதே போல் ஆதரவற்ற விதவைக்கு பார்த்தீங்கன்னா அவங்க 35 வயது வரைக்கும் இருந்தாங்கன்னா அவங்க அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வகுப்பு வாரி இடஒதுக்கீடு. மொத்தம் பார்த்தீங்கன்னா 100% இடஒதுக்கீடு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் கிட்டத்தட்ட 69% இடஒதுக்கீடு ஒழிச்சிருக்காங்க. இல்லை 31% பொது பிரிவினருக்கு பார்த்தீங்கன்னா அது 19%. அதாவது SC ST பிரிவினருக்கு 19%. அப்புறம் எம்பிசிக்கு பார்த்தீங்கன்னா மொத்தம் பார்த்தீங்கன்னா 20%. ஓகேங்களா? இதில் பார்த்தீங்கன்னா பிசி கேட்டகரிக்கு மொத்தம் 30%. இதில் பார்த்தீங்கன்னா பிசி முஸ்லீமுக்கு பார்த்தீங்கன்னா 3.5% கொடுக்குறாங்க. ரிமைனிங் இது எல்லாமே பிசி கேட்டகரிக்கு வரும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வகுப்பு வாரி இடஒதுக்கீடு. இதே மாதிரி சிறப்பு ஒதுக்கீடு இருக்கானா? கண்டிப்பாக இருக்கு. அது என்ன அப்படின்னா முன்னாள் இராணுவத்தினருக்கும் மத்திய பாதுகாப்பு படை சேர்ந்தவர்களுக்கும் இந்த சிறப்பு இடஒதுக்கீடு கொடுக்குறாங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மொத்தம் 5% கொடுக்குறாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா விளையாட்டு வீரர்களுக்கு 10%. அதே போல் ஆதரவற்ற விதவிகளுக்கு பார்த்தீங்கன்னா மொத்தம் 3% சிறப்பு இடஒதுக்கீடாக கொடுக்குறாங்க. ஓகேங்களா? அடுத்து நம்ம பார்க்க போது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர்வு முறைகள். அது என்னென்ன தேர்வு முறைகள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எழுத்து தேர்வு, உடற்கூறு அளத்தல், உடல் தகுதி தேர்வு, உடல் திறன் போட்டிகள், சிறப்பு மதிப்பெண்கள். இந்த 5 கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா தேர்வு முறைகள் இருக்கு. அதில் முதல்ல பார்க்க வரும் பார்த்தீங்கன்னா எழுத்து தேர்வு. ரிட்டன் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா மொத்தம் 80 மதிப்பெண்ணுக்கு வைக்கிறாங்க. ஓகேங்களா? 80 மதிப்பெண்கள் 50 மதிப்பெண் அதாவது பொது அறிவு, அப்புறம் 30 மதிப்பெண் உளவியல். மொத்தம் பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்த போல என்ன தேர்வு அப்படின்னா உடற்கூறு அளத்தல் என்ன அப்படின்னு ஹைட். அது ஹைட் பார்த்தீங்கன்னா பிசி அப்புறம் எம்ஜி கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்கன்னா மொத்தம் 170 சென்டிமீட்டர். பெண்களா இருந்தாங்க அப்படின்னா 59 சென்டிமீட்டர். SC ST அப்புறம் SCA பிரிவினருக்கு 7 சென்டிமீட்டர். பெண்களா இருந்தா 157. ஓகேங்களா? அதே போல பார்த்தீங்கன்னா
81 சென்டிமீட்டர் இருக்கணும். விரிவடைந்த நிலம் வந்து 5 சென்டிமீட்டர் எக்ஸ்டென்ஷனா இருக்கணும் அப்படின்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க. நம்ம அதுக்கடுத்து என்ன பார்க்க போறோம்னா உடல் தகுதி தேர்வு வந்து பாத்தீங்கன்னா ஆண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 1000 வந்து மொத்தம் 7 நிமிடங்கள்ல பெண்களா இருந்தா அப்படின்னு மொத்தம் 4 நிமிடம் வந்து 2 நிமிடம் 30 வினாடிகளை கட்டணும் அப்படின்னு சொல்லி ஓகேங்களா. உடல் திறவு போட்டி பாத்தீங்கன்னா ஆண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் நீளம் தாண்டுதல் அல்லது வந்து பாத்தீங்கன்னா உயரம் தாண்டுதல் பாத்தீங்கன்னா வந்து 100 மீட்டர் அல்லது 400 மீட்டர் ஓட்டம். பெண்களா இருந்தா பாத்தீங்கன்னா நீளம் கிரிக்கெட் பந்து எறிதல் அல்லது குண்டு எறிதல், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 100 மீட்டர் அல்லது 200 மீட்டர் ஓட்டம். ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்து உடல் தகுதி தேர்வாக வச்சிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்க்கறதுக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நடந்துடும். அதுக்கப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த உடல் தகுதி தேர்வு எல்லா தேர்வு உடற்குறு தேர்வு எல்லாமே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. இது வந்து பாத்தீங்கன்னா எப்போ அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து இன்னைக்கு வந்து அது செப்டம்பர் 17ஆம் தேதி வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து நோட்டிபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. எப்போ இருந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா செப்டம்பர் 26ஆம் தேதியிலிருந்து பாத்தீங்கன்னா நீங்க ஆன்லைன் மூலமா வந்து அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா. அதே போல வந்து பாத்தீங்கன்னா எழுத்து தேர்வு என்னைக்கு நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா டிசம்பர் மாதம் 12ஆம் தேதி தான் வந்து பாத்தீங்கன்னா இவங்க எழுத்து தேர்வு கண்டக்ட் பண்றாங்க. ஓகே. நண்பர் பாத்தீங்கன்னா இப்போ வந்து இந்த காணொலி முழுமையை வந்து பாத்தீங்கன்னா இந்த நோட்டிபிகேஷனை பத்தி டீடைல்டு அனாலிசிஸ் நம்ம பண்ணியிருக்கோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நீங்கள் வந்து இதுக்கு எலிஜிபிளா நமக்கு வந்து ஃபிட்னஸ் இருக்கா அப்படிங்கிற ஒரு அனாலிசிஸ்க்கு ஐடியாவுக்கு வந்திருப்பீங்க. ஓகேங்களா. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இதை பத்தியான ப்ரீவியஸ் இயர் கட்டாப்பு எப்படி படிக்கிறது இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த வீடியோல நம்ம பண்ண போறோம். அதே போல வந்து பாத்தீங்கன்னா 26ஆம் தேதியில தான் வந்து ஆன்லைன் எக்ஸாம் அது ஆன்லைன்ல அப்ளை பண்ண ஸ்டார்ட் ஆகுது. அதே போல எப்படி அப்ளை பண்ணணும் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் தேவைங்கிறத அப்கமிங் வீடியோல நம்ம அடுத்த வீடியோல நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா. நண்பர்களே இந்த வீடியோ வந்து உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்குன்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு யாரும் பயன்படுத்த நினைச்சா தவறாம ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.